இந்த இடத்துல விஜயை பற்றிய சில ப்ரெடிக்ஷனுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அதாவது ரஜினி அவர்களுடைய ஜாதகத்தை, ஏன்னா ஒரு மிக மிக முக்கியமான சூழ்நிலையில் ரஜினி அவர்களுடைய ஜாதகம் என்னிடம் காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் அவருடைய அரசியல் ஆர்வத்திற்காக இல்லை, அவருடைய ஹெல்த்துக்காக காட்டப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் ரஜினி அவர்களுடைய உண்மையான ஜாதகத்தை நான் பார்க்க நேர்ந்தது. அப்போவே நான் சொன்னேன், இவரை சுற்றி இருப்பவர்களுக்கு தான் அரசியல் ஆர்வமே தவிர ரஜினி அவர்களுக்கு உண்மையிலே அரசியல் ஆர்வம் கிடையாது. 234 தொகுதிகளிலும் உங்களுடைய ஆட்களே எம்எல்ஏக்களாக ஜெயித்து விட்டார்கள். நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டியது தான் பாக்கி, வெளியில் வாங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஆள் இல்லைன்னு சொல்லி வெளியே போங்க, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுக்கு செய்தி அனுப்புவார் ரஜினிகாந்த்னு வேடிக்கையாக எழுதியிருந்தேன். ஆக ரஜினி அவர்கள் யாரோ ஒருவரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் என்னுடைய கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் சொன்ன அடுத்த 3வது நாளே இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு வீடியோ போட்ட வேணாம். அந்த அமைப்பு அவருடைய ஜாதகத்தின் மேலே இருந்த, என்னுடைய ஜோதிடத்தின் மேலே எனக்கு இருந்த ஒரு மாறாத காதலாலும் அவருடைய ஜாதகத்தின் உண்மைத்தன்மையை நான் தெரிந்திருந்த ஒரே காரணத்தினாலும் தான் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ரஜினி அமைப்புகளில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் என்று 5 வருடங்களாக சொல்லி கொண்டிருந்த ஒரே ஜோதிடன் நான்.